மதரசாவில் வந்தே மாதரத்தினுடைய 6 முழு பத்திகளையும் 6 பத்திகளையும் பாடுவதால் சொர்க்கம் ஒன்றும் மேலேருந்து கீழே இடிஞ்சு வந்து விழுந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அவரு மேலும் அந்த நீதிபதி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே பல கிறிஸ்துவ பள்ளிகள் இங்க இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ பள்ளிகள் இங்க இருக்கு. அப்ப அந்த கிறிஸ்துவ பள்ளிகள்ல எல்லா மாணவர்களையும் நீங்க வந்து இயேசுவை வழிபடுறதுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து அதை பண்ணி திணிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஒரு பிரேயர் சாங்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப அங்க இருக்கிற மாணவர்கள்லாம் மதத்துல இருக்கக்கூடிய பாடல்களை எங்களை ஏன் பாட சொல்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்கிறாங்க. அது பாட்டுல நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியாக இப்போ ஒரு ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தையோ ஒரு மேற்கோளையோ காட்டி நான் சொல்லுவதனாலேயே நான் அந்த மதத்தை விட்டு மாறியவனாக எப்படி மாறிவிட முடியும்? அந்த மதத்திலிருந்து நான் எப்படி வெளியில போயிடுவேனா? அப்படி என்றெல்லாம் கேட்டுவிட்டு, இதனால வந்து வந்தே மாதரம் 6 பத்திகளையும் நீங்க மதரசாவுல பாடுறதுனால ஒண்ணும் ஆயிடாது. அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார். வாதாடும் பொழுது அவர் திரும்பவும் நீதிபதி சொல்லும்போது என்ன சொல்றார், இப்ப சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்தே மாதரத்தினுடைய 6 பத்திகளையும் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆள் வந்தே மாதரத்தினுடைய 6 பத்திகளையும் பாடாமல், இல்லை அதை அவமதித்தோ ஒரு செயல்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு சிறை தண்டனையை வந்து அனுபவிக்க வேண்டி வந்தால், அந்த வழக்கை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? இந்த இந்த நாடுக்கு சுதந்திரம் கிடைத்தது ரத்தம் சிந்தி இந்த நாட்டினுடைய சுதந்திரம் என்பது கிடைத்திருக்கிறது. அதற்கு இந்த வந்தே மாதரம் பாடல்கள் எல்லாம் அந்த காலத்துல இசைக்கப்பட்ட ஒன்று தானே அப்படின்னு சொல்லி, அதனால இதை வந்து அந்த வழக்கை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன். ஆனால் அந்த அப்சர்வேஷனில் இன்னொரு சைடு என்னால் ஏற்றுக்க முடியாது. அதாவது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் வந்து இயேசுவை சொன்னான்னா நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு தான் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் அரசாங்கத்திலேருந்து நீ உதவி பெறக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு நீ ஒரு மதத்தை எப்படி நீ பேச முடியும்? ஸோ அந்த கம்பேரிசன் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் சொன்ன இந்த வந்தே மாதரத்தினால உனக்கு என்ன பிரச்சனை? இது ஒரு விடுதலைக்கு காரணமானதே இந்த வந்தே மாதரம் தானே அப்படின்னு. ஆனால் நம்ம எதை கவனிக்கணும்னா இந்த இடத்துல ஒரு 2 தற்குறிகளை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேச வேண்டியிருக்கு. ஆராசான்னு ஒரு தற்குறி, அது ஏதோ நீலகிரியிலிருந்து எம்பிஐ போயிருக்கு போல இருக்கு. அது என்னைக்குமே அது வந்து ஒரு பிரிவினைவாதத்தையும் ஒரு விஷமத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு தான் பேசும். தெரிஞ்சு பேசியாச்சுன்னா அது விஷமத்தனம், தெரியாம பேசியாச்சுன்னா தற்குறித்தனம். ஒன்று அது விஷமமா இருக்கணும், இல்லைன்னா தற்குறியா இருக்கணும். 2ல ஏதாவது ஒன்று தான் அந்த ஆராசாங்கக்கூடிய கேரக்டர் இருக்க முடியும். அப்போ அவரு கூட இடையில பேசும்போது இந்த நாட்டையே பிளந்தது 2 விஷயம், வீர் தாமோதர சாவர்கரும் வந்தே மாதரமும் தான் அப்படின்னு. முன்ன பின்ன என்னைக்காவது வரலாறுகளாரு படிச்சிருக்கணும். படித்தது கருணாநிதிக்குள்ள இதையும் அண்ணா திறக்குள்ள போலீஸ்கார மகள் புஸ்தகத்தையும் படித்தாச்சுன்னா இந்த மாதிரி தற்குறித்தனமாக இந்த உதயநிதி மாதிரி பேசுறதுக்கு தான் தெரியுமே தவிர வரலாறெல்லாம் படித்தா தானே அதை பற்றி தெரிய வரும். 1905ஆம் வருஷத்துக்கிட்ட பெங்காலை வந்து கர்சன் வந்து பிரிக்கிறான். பிரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் நடந்த ரக்ஷாபந்தன் விழாவில் ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் இணைந்து கையில மாதிரி மாறி ராக்கியை கட்டி வந்தே மாதரம் என்ற பாடலை இசைத்து போராட்டத்தை நடத்தி வெள்ளைக்கார அரசு பிரித்த பெங்காலை மீண்டும் சேர்க்க வைத்தார்கள். ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் பெங்கால். அந்த பெரிய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது இந்த வந்தே மாதரம். என்னைக்கு இந்த வந்தே மாதரத்தை பாட மாட்டோம் என்று துணுக்கம் சொன்னதுக்கு காந்தி என்பவர் ஆதரவு தெரிவித்து காங்கிரஸில் இருந்து வந்தே மாதரத்தை பாடுவதை நிறுத்தினாரோ அன்னைக்குதான் இந்த நாடு பிரிவினையாச்சு. வந்தே மாதரத்தினால் பிரிவினை ஆகல. தற்குறி ராசா புரிஞ்சுக்கணும், பிரிவினை ஆனது என்பது வந்தே மாதத்தை பாடமாட்டேன் என்று சொன்ன துலுக்கனுக்கு சாமரம் வீசின காந்தியாலையும் நேருனாலையும் தான் பிரிவினை என்பது நடந்தது. அதனால வங்க பிரிவினை எப்படி நடந்தது, எப்படி வங்கம் திரும்பி சேர்ந்ததுன்னு தெரிஞ்சிருந்தேன்னா இது தெரிஞ்சிருக்காது. இல்லைன்னா வாங்கி போடுற துலுக்கனுக்காக வேண்டி கத்தி இருக்கவும் செய்யலாம். அது எதா வேணாலும் இருந்துக்கலாம். அதுக்கு ஒரு எல்லா பொம்பளைகளையும் ஏதோ மாதிரி பேசக்கூடிய ஆள் தானே. இந்த ஒரு தரங்கட்ட பய சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அர்த்தம் இல்லை. ஆனா பாராளுமன்றத்தில் பேசப்பட்டதுனால நம்ம இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அடுத்தது நம்ம இதுல எதை கவனிக்கணும்னா, இந்த வந்தே பாரதி இப்போ சமீபத்துல முஸ்லீம் லீக், இந்த முஸ்லீம் லீக்காரன் ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, விடுதலைக்கு முன்னரே நாங்கள் இந்த வந்தே மாதர பாடலை எதிர்த்தோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் லீக் தலைவன் சொன்னான். அப்ப இந்த நாட்டை பிரித்தது நாங்க தான் முஸ்லீம் லீக் பகிரங்கமா ஒத்துக்கிட்டது. அப்ப இந்த நாட்டை பிரித்த முஸ்லீம் லீக் தான் நான் சொல்லி இப்ப இந்த முஸ்லீம் லீக்காரன் சொல்லி இருக்கான்னா இவன் எப்படா இன்னைக்கு இந்த நாட்டில் அமைச்சரா இருக்கலாம்? இந்த கட்சி எப்படி இன்னைக்கு அரசியல் சாசனத்துக்குள்ள செயல்படலாம்? ஏன்னா இந்த நாட்டையே நான் துண்டாடினவன் நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை பிளந்தவன் எப்படி ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த நாட்டில் இருக்கும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர் முஸ்லீம் லீக் லீடர். அப்புறம் மதச்சார்பின்மையை பற்றி பேசக்கூடிய விஜய் அந்த கட்சியை எப்படி ஆட்சியில் வைத்துக் கொண்டிருக்கலாம்?
எப்படி கேரளால நீ ஆட்சியில் இருக்கலாம்? எப்படி ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த நாட்டில் நீ இருக்கலாம்? இதே முஸ்லீம் லீக் 1947 பிரிவினைக்கு அப்புறம் இதே முஸ்லீம் லீகுக்கு முட்டு கொடுத்து காங்கிரஸ்காரர்கள் நேரு உட்பட என்னன்னா இங்க கேரளால பட்டந்தாழ்வுள்ள மினிஸ்ட்ரி வர்றதுக்கு 2 பேர் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக 2 முஸ்லீம் லீக் இண்டிபெண்டன்ட் நீ வெளியில இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி இவனுங்கள்ட்ட சப்போர்ட் வாங்குவதற்காக முஸ்லீம் லீகை அங்கீகரித்தார்கள். காங்கிரஸ் கட்சிக்காரன் தன் சுயநலத்துக்காக இந்த நாட்டை துண்டாடியவனுக்கு அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். அங்கீகாரம் அன்னையிலுக்கு இருந்து காங்கிரஸ் இன்னைக்கு வரை அந்த துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. அந்த துரோகத்தின் தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்தே மாதர பாடலுக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அதனால வந்தே மாதர பாடல் என்பதை துலுக்கம் பாடிட்டு இருக்கும் வரை அவன் ஹிந்துவை காஃபீர் என்று பார்க்கவில்லை. அவன் பக்கத்து விட்டு அருணாச்சலத்தை அருணாச்சலமாகத்தான் பார்த்தான். அதே நேரத்தில் வெளியிலிருந்து வந்த அபூபக்கரை அரபி அபூபக்கராக பார்த்தான். என்னைக்கு இந்த தேசிய உணர்வு மங்கிச்சோ அதுதான் பிரிவினைக்கு காரணமாயிற்று. இப்ப எனக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கு. இறைவனை தவிர நீங்க எதையும் வணங்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே, சரி இப்ப நீங்க சவுதி அரேபியால தேசிய கீதம் தேசிய கொடியெல்லாம் இல்லையா? இருக்குல்ல, இல்லாம இல்ல. அப்ப அது எங்க போச்சு? அப்ப அங்க வரும்போது உங்களுக்கு தேசியம் வருது இல்ல? அது அவ்வளவு துலுக்க நாடு தானே, துருக்கி துலுக்க நாடு தானே. அவன் நாட்டுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கான்ல. பாகிஸ்தான் துலுக்க நாடு தானே, அவன் நாட்டுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கான்ல. வங்கதேசம் துலுக்க நாடு தானே, அவன் நாட்டுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கான்ல. அப்பெல்லாம் உங்களால தேசியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், பாரதம் என்று வரும்போது தேசியத்தை ஏற்றுக்க முடியாதுன்னா உன் நோக்கத்துல பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க அந்த கோணத்திலையும் பார்க்கணும்ல. அதனால கல்கட்டா நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடியது அப்படிங்கக்கூடியது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்தே மாதரத்தை பாடியாச்சுன்னா எதிர்ப்பேன் இருப்பேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒன்று வரலாறு தெரிஞ்சு சொல்லணும். தெரிஞ்சு நீ திருட்டுத்தனமா சொன்னேன்னா இவனுங்களெல்லாம் முதல்ல நாடு கடத்தணும். ஏன்னா இவெல்லாம் தேச துரோகி. ஏன்னா இந்த இதை இப்போ துலுக்க லீக் சொல்லியிருக்கான், இந்த வந்தே மாதரம் தான் எங்களுக்கு, நாங்கள் அதற்கு முன்பே நாங்கள் எதிர்த்தோம். அப்போ இந்த முஸ்லீம் லீக் அந்த முஸ்லீம் லீக் ஒன்றுன்னா அந்த நாட்டை பிரிச்சவன் நீ தானே. இப்போ நாட்டை பிரிச்ச ஒரு சாவர்கரா முஸ்லீம் லீகா? முஸ்லீம் லீக் அவன் தானே சொல்லியிருக்கான். ஏன் இப்போ ஆராசா திருப்பி அவனை பார்த்து பேச வேண்டியது தானே? அப்போ அதுக்கு முன்னாடி நாட்டை பிரிச்சவன் நீ தான். அப்போ இவ்வளவு நாள் உன் கூட்டணியில் நாங்கள் இருந்தது தப்பு தான் அப்படின்னு இன்னைக்கு ஆராசா பேச முடியுமா? தைரியம் இருக்கா? அதனால இந்த கல்கட்டா கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டுங்கக்கூடியது உண்மைக்குமே தேசியத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். இரண்டாவது, அடுத்த பிரிவினை இந்த நாட்டில் நடக்காமல் இருப்பதற்கு வந்தே மாதரத்தை பாடுவது மட்டும் இல்லாமல் அதன் முழு உண்மைத்தன்மையும் உணர்ந்து பாடணும். என்னை பொறுத்தளவுல தயவு செய்து சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரத்துக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்கார். நான் பெங்காலியில் இருக்கிற வந்தே மாதரத்தையும் கூட நான் ரொம்ப ரசித்தது அப்படின்னா பாரதிக்குள்ள டிரான்ஸ்லேஷன். ஏன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜியை உள்வாங்கி பாரதி அதை வெளிப்படுத்தும் போது பக்கிம் சந்திர சாட்டர்ஜிக்குள்ள அந்த ஒரு உணர்வையும் கூட எனக்கு அதிக உணர்வு பாரதியில் நான் தெரிய. எனக்கு உள்ள பெங்காலி மொழியில நமக்கு பயிற்றுமை அதிகம் இல்லாததுனால நம்ம அப்படி நினைச்சோமான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அதை நம்ம டிரான்ஸ்லேஷனை வச்சு தான் பார்க்குறோம். பாரதிக்குள்ளது இன்னும் சுப்பீரியராக இருக்கும். அதனால இந்த நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டியது. வந்தே மாதர பாடலை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தேச துரோகிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பையே அரசு வெளியிட வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.